ஹாய். மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் எல்லா ஒர்க்கும் முடித்து ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? இன்றைக்கி வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் கவுண்டர் டாப் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன ஷேரிங் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு கிச்சன் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் எவ்வளோ ஒர்க்கிங் ஏரியா இருக்குது அப்படின்றதும், நமக்கு குக்கிங்க்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வைக்கலாம் அப்படின்றதும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸாக தேவை. இப்போ கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டவ்வுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாஷ்பேஷன் இருக்கிற சைடில் நம்ம எதுவும் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியாது. ரைட் சைடில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம மார்னிங் வந்து குக் பண்ணும்போது தேவைப்படுற எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் வைக்க முடியும். எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட ஒரு சின்ன சஜஷனும் சின்ன சின்ன ஐடியாஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போது கற்றுக்கிறது யார்கிட்ட இருந்து வேணால் கற்றுக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். எஸ்டர்டே வந்துட்டு நம்ம அந்த டூர் வீடியோ போட்டதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்க்கலாங்களா? இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஏரியா வந்து நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த தாளிக்கிற கரண்டி வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக தான் கொண்டு வந்து வைப்போம். அதனால் அது தனியாக அதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த குட்டி ஷெல்ஃபில் வந்து சால்ட்டு, அப்புறம் கல்லுப்பு, புளி, இந்த மாதிரி நம்ம மார்னிங் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உங்களுக்கு ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாளிப்பு வடகம், அப்புறம் பொரியலுக்கு யூஸ் பண்ணுற மேலே தூவர பொடி, இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பொடி வகைகள்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு பெருங்காயம், ஜீரகத்தூள், அப்புறம் சீசனிங், பெப்பர், சால்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள்லாம் மேலே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு கட்லரி ஐட்டம்ஸும் மேலே இருக்குது. ஸ்பூனு, நைஃபு, அந்த மாதிரி இருக்கிறது. ஆயில் வந்து டெய்லி யூஸ்க்கு மட்டும் ஒரு கேனிங் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது வந்து நான் 3 இயர்ஸாக வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது தான். சாப்பர் இது வெஜிடபிள் சாப்பர். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்கும். இன்னுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது இவங்கெல்லாம் வந்து நமக்கு கிச்சனில் வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி, மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் இந்த மாதிரி சாப்பர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, ஒரு அவன், குட்டி அவன். சரி, அவருக்கு ஒரு இடம் ஓரமாக அது பண்ணி ஹீட் படாத மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டெய்லி யூஸ் டைமில், மார்னிங் டைமில் நமக்கு தாளிக்கிறதுக்கான பொருட்கள் நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுருப்போம் இல்லைங்களா? அது எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே இப்போ முன்னாடி இருக்கணுன்றது இல்லை. நம்ம மார்னிங் யூஸ் பண்ணி முடித்தது நம்ம அழகாக ஓரமாக தள்ளி வச்சிடலாம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஓரளவுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஒரு 2 days 3 days ஒன்ஸ் வந்து நம்ம இது ஒரு வேலையாக சின்ன சின்ன ஒரு ரீஃபில் பண்ணுற வேலை வந்து செய்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மார்னிங்கில் டென்ஷன் ஆகாது. ஒவ்வொரு பொருள் தேடும்போது யூஸ் பண்ணி முடித்ததும் அதே மாதிரி தள்ளி வச்சிடலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மசாலா ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு, அப்புறம் வந்து குருமாக்கு, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இதில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொடி வகையெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு நான் இப்போ தான் வந்து வாங்கியிருந்தேன். இது நல்லாவே யூஸ் ஆகுது.
இதில் வந்து மிக்ஸிங்லாம் இந்த ஸ்மெல் மிக்ஸ் ஆகிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. குழம்பு மசாலா, தனியாத்தூள், வெறும் மசாலா, அந்த மாதிரி மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா ஒரு டைம் திறந்தோமா எல்லாமே அழகாக நம்ம போட்டுக்கலாம். சால்ட்டு, கல்லுப்பெல்லாம் அந்த மாதிரி ஜாரில் வந்துட்டு மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தேவைப்படும் எடுத்து ரீஃபில் பண்ணால் போதும். அதே மாதிரி பக்கத்துலேயே டீத்தூள், காப்பித்தூள், சர்க்கரை இதுக்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டப்பா போட்டு கொஞ்சோண்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ரீஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு சின்ன கிளாக்கும் எனக்கு மார்னிங் வந்துட்டு டைம் பார்த்து செய்கிறதுக்காக கிச்சனில் வச்சுருக்கேன். இதெல்லாம் அவனுக்கு யூஸ் பண்ணுறது, அதனால் தனியாகவே இருக்குது இங்கே.